கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லாம் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரனாக இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி, நான் தாங்குவேன், சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவேன் என்று சொல்லி எல்லா நேரத்திலும் எங்களோடு கூட இருந்த உம்முடைய அன்புக்காக, உம்முடைய அரவணைப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமாக உம்முடைய பிள்ளைகளாக திருச்சபையாராக இணைந்து வந்து துதித்து பாடவும், துதி ஆராதனையாக நாங்கள் கொண்டாடவும் தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பாடல் பாடும் பொழுதும் வேத வார்த்தைகளை வாசி தியானிக்கும் பொழுதும் தேவன் எங்களோடு கூட இடைபடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாமர் உட்காருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த துதி ஆராதனையில் வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அவனுடைய ஆசீர்வாதமாகிய சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூட எப்போதும் தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இப்பொழுதும் நாம் இருந்த வண்ணமாக நாம் ஒரு பாடல்களை பாடலாம். முதலாவது பாடலாக கன்வென்ஷன் கீதங்களிலே 640வது பாடல், எல்லோருக்கும் தெரிந்த பாடல், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா என்று சொல்லி பாடலாம். ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகள் நினைத்தவர்களாக நாம் மகிழ்ந்து உற்சாகத்தோடு நாம் பாடல் சரணங்கள் ஒவ்வொன்றையும் அனுபவித்து மகிழ்ச்சியோடு நாம் பாடலாம். கன்வென்ஷன் 640வது பாடல். சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காக்கிறேன் நன்றி ராஜா, ஆபத்திலே காக்கிறேன் நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வார்த்தையிலே ஒளியிடமாய் வந்தீரையா, வார்த்தையிலே ஒளியிடமாய் வந்தீரையா, வார்த்தையிட மன்னாரை தந்தீரையா, வார்த்தையிட மன்னாரை தந்தீரையா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம்
ஹல்லேலூயா. ஆம், இந்த வருஷம் இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது, அப்படி தானே? 2024 ஜனவரி 1 இப்போதான் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் எதை முடிச்சிட்டோம்? 5 மாதத்தை நம்ம கடக்க போகிறோம், அப்படி தானே? எதுவும் இந்த மாதம், இந்த வாரம், இந்த மாதத்தின் கடைசி வாரம், இவ்வளவா என்ன செய்கிறார் ஆண்டவர்? நம்மை நடத்தி வருகிறார். எப்படியோ ஆரம்பித்தோம், இப்படி என்ன செஞ்சு வந்துடுச்சு. 5 மாதம் புரண்டு போனதே தெரியல. ஆனாலும் சரி, எத்தனை விதமான ஆபத்து, எத்தனை விதமான போராட்டங்கள், எல்லா சூழ்நிலையிலும் என்ன செய்கிறார் ஆண்டவர்? நம்மை நடத்தி வருகிறார். என்னதான் வந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்யலை? நம்மை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக நாம் தொடர்ந்து கடந்த நாட்கள் காத்தீரே, அதுபோல ஆபத்திலே காத்தீரே, இந்த 2 சரணத்தை நாம் மீண்டுமாக பாடலாம். ஆண்டவர் நம்ம நடத்தி வந்த விதங்களை நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நன்றி செலுத்தி நாம் பாடலாம். இந்த வருஷம் முழுவதிலும் இந்த 5வது மாதத்தின் 4வது வாரம் வரை நம்ம என்ன செய்திருக்கிறாரு? வழி நடத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் தொடர்ந்து உணர்ந்து பாடலாம். முதல் 2 சரணங்களை மீண்டுமாக நாம் பாடுவோம். கரங்களை ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த பாடலாக துதியின் கீதங்களிலே 150வது பாடல், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதை உணர்த்துகிற ஒரு பாடல் 150வது பாடல். சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் ஜீவன் சமாதானம் நிறைவாயிருக்காம் பாவங்கள் யாவும் அளித்தார்
வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் ஜீவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் 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 இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து அடுத்த பாடலாக 210வது பாடல். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம், வான்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஆம், ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அவரே நமக்கு என்ன செய்கிறார்? ஜெயத்தை கொடுக்கிறத உணர்ந்தவர்களாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம் என்று பாடலாம். தேவனுக்கு கோடி
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் நம்ம எழும்பி நிற்கலாமா? இவ்வளோ நேரம் உட்கார்ந்திருந்து ஆண்டவரை துதிச்சோம். இப்போ அப்படியே எழும்பி நின்று கண்களை மூடி பக்கத்தில் இருக்கவங்கள அல்ல, நம்மை படைத்தவரை, நம்மை உருவாக்கினவரை, முன் குறித்தவரை, நம்மோடு கூட சதா காலமும் இருக்கிறவரை அப்படியே துதிச்சு. ஹல்லேலூயா. சரி, நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரை துதிக்கிறதுல நம்ம ஒரு 3 விதமாக கர்த்தரை பெணிச்ச போகிறோம், ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 3 விதம். எப்படிலாம் நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஆராதிக்கலாம். எப்படி ஆராதிக்கலாம்? நன்றி சொல்லி. ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகள் செய்திருக்கிறார். யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு ஏசப்பா ஒரு நன்மையுமே செய்யலை? அப்படி யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க, யாராவது இருக்கீங்களா? அப்படி யாருமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறார் தம்பி அப்படிங்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் கர்த்தர் வழி நடத்தி வருகிறார். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு ஆண்டவரே எனக்கு நிறைய பேர் நன்றி சொல்லுங்க அப்படின்னா கண்களை மூடி அப்படியே கொஞ்ச நேரம் ஏசப்பா நன்றி நன்றி நன்றி. இப்படி மட்டும் இல்லைங்க, ஆண்டவர் நமக்கு ஒருவேளை உணவு கூட இல்லாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நமக்கு உண்ண உணவு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உடுக்க உடை தந்திருக்கிறார். இருக்க ஒரு நல்ல வீடு தந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூல் காலேஜில் சீட்டு கிடைக்க கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். நல்ல படிப்பை தந்திருக்கிறார். வேலையை தந்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லி நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். ரெண்டாவது நம்ம எப்படி கர்த்தரை ஆராதிக்கலாம்னா, இயேசுவை புகழ, அதாவது இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் நம்ம நிறைய சொல்லலாம். அப்படி தானே? நல்லவர், வல்லவர், அற்புதர், அதிசயமானவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமான, அவருடைய பல விதத்தில் பல நாமங்கள் உண்டு. அப்படி சொல்லி கர்த்தரை என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். மூன்றாவது நம்ம எப்படி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்க, கொஞ்சம் என்ன பாருங்களேன். அக்கம் பக்கத்தில் பார்க்குறீங்க, அங்கே எங்கே திரும்புறீங்க? பிரதர் கொஞ்சம் எங்கே பாருங்களேன், கொஞ்சம் எங்கே பாருங்க. ஆமென். ஆமாம், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதுதான் புத்தியுள்ள ஒரு ஆராதனை. இந்த 3 விதமாக நம்ம இப்போ கரெக்டாக ஒரு 10லிருந்து ஒரு 15 நிமிடம் கர்த்தரை நினைச்ச போகிறோம், ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை வேலையில் யாரும் நீங்கள் கேட்கண்டா, ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பா, உங்கள் வல்லமை எனக்கு தாங்கப்பா, அதெல்லாம் கேட்கண்டாம். நீங்கள் உண்மையாக ஆராதிச்சிங்கன்னா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆவியானவர் நம்ம மத்தியில் நினைச்சுவார். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாசம் பண்ணுவார், அவ்வளோதான். ஆமென். நீங்கள் உண்மையாக நீங்கள் துதிச்சு பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல நினைச்சுவார், அசைவாடுவார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அப்படியே வாயிலை திறந்து ஆண்டவருக்கு அப்படியே நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? கண்களை யாரும் திறந்து பார்க்காதுங்க, யாரும் கண்ணை திறந்து பார்க்காதுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. அவர் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து பாருங்க. கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவைகளை நினைத்து பார்த்து, அவைகளை நினைத்து பார்த்து, அவைகளை நினைத்து பார்த்து என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஆண்டவர் எனக்கு ஜீவன், சுகம், பலன் எனக்கு தந்தீங்களே. ஆண்டவர் இந்த 5 மாதங்களும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களே, அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகள் ஏறெடுப்போமா? அப்படியே வாய்களை திறங்க, அப்படியே வாய்களை திறங்க. கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயு இருக்கும் என்று சொன்னதை போல உங்க வாயை விரிவாய் திறந்து கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்தீங்களே. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே போக்கையும் வரத்தை
குடும்பங்களையோ எங்களுக்கு நீர் பாதுகாத்து தந்ததற்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஒவ்வொரு நாளும் நியூஸ் சேனலை பார்க்கும் பொழுது எத்தனையோ கோர விபத்துகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய கணவரை மனைவியோ ஆண்டவருடைய போக்கை வரத்தை நீர் பாதுகாத்து வருகிற தயவுக்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனையோ தடைகள் இருந்துச்சு, எல்லா தடைகளை நீர் மாற்றி போட்டதற்காக நன்றி. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்துங்க, நல்ல சத்தத்தை உயர்த்துங்க. ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க வெட்கப்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை நீங்க வெட்கப்படுவீங்கன்னு சொன்னா, அம்மா அம்மா, அக்கா, தம்பி தம்பி, அன்பு சகோதரனே, யாருமே உனக்காக மறிக்கல, யாரும் உனக்காக வந்து ரத்தம் சிந்தல, யாரும் உங்களுக்காக ஜீவனை விடல, யாரும் உங்களுக்காக பாடுபடல, நொறுக்கப்படல. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து கமெண்ட் பீப்பிள் வாய்களை திறந்து இயேசுவையா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உன்ன உணவு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ சின்ன சின்ன பிள்ளைங்க ஆண்டவரே, ஒரு வடப்பாவுக்கு ஒரு பிரெட்டுக்கு அலைஞ்சி திரிந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டையா. என் பிள்ளைகளை நீங்க பட்டினி போடல, என்ன நீங்க பட்டினி போடல. ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து வருகிறேன், அதற்காக உமக்கு நன்றி ஐயா. எங்களை போஷித்து வருகிறேன், அதற்காக உமக்கு நன்றி ஐயா. ஆகாயத்து பறவைகளை பார்க்கிறோம், நீர் எங்களை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறீரப்பா. நன்றி ஐயா, நன்றி அப்பா. சொல்லுங்களேன். அன்பு வாலிபனே, வாயை திற, சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. வாலிப சகோதரியே, சத்தத்தை உயர்த்துங்க. அன்பு தாய்மாரே, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. இன்னைக்கு நன்றி செலுத்துங்க. ஆராதனை முழுவதுமாக ஒரே பாடலாக மாத்திரம் அல்ல, உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வாய்களின் உதடிகளின் கன்னிகளினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ நேரத்துல பலவீனமா இருந்துச்சு ஆண்டவரே, அந்த பலவீனமான நேரத்துல அப்பா உங்களுடைய கிருபை என்னை தாங்கினது, உங்க பலன் என்னை தாங்கினது, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி வாயிலை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து தருகிறதற்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, கையின் பிரயாசத்துல ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக நன்றி அப்பா. திருமண தடைகளை மாற்றினீர், நன்றி. வேலைக்காக காத்திருந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாருமே இல்லாதபடி அப்பா எல்லாராலும் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேனையா, என்னையும் மூளைக்கல்லாய் மாற்றினீரே. என்னை நம்பி ஒரு ஊழியத்தை தந்தீங்களே, என்னை நம்பி ஒரு பொறுப்பை தந்தீங்களே அப்பா. என்ன மேல அன்பு வச்சிருக்கிறீரே, என் மேல கிருபையா இருக்கிறீரே அப்பா, எனக்கு உதவி செய்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனையோ வேலைகளில் உம்மை விட்டு நான் தூரமாய் ஓடி போனேன், எத்தனையோ வேலையில நீங்க வேண்டான்னு சொல்லி விலகி போனேன். ஆனாலும் தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறுபடியும் பக்கமாய் இழுத்து கொண்டீரே, என்னை மறுபடியும் சித்தம் செய்ய எனக்கு உதவி செஞ்சீங்களே, அதற்காக உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க அப்பா. இயேசுப்பா, நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் அற்புதர், இயேசுவே நீர் அதிசயமானவர், இயேசுவே நீர் ஆலோசனை கர்த்தர் அப்பா. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் அப்பா. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை அப்பா, உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. குருடனை பார்க்க வைத்தீரே, உமக்கு நன்றி. செவிடனை கேட்க வைத்தவரே அப்பா, முடவனை நடக்க வைத்தவரே, மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினவரே அப்பா. எல்லாரும் அழுது கொண்டிருந்தாங்க, 12 வயதுள்ள பெண் இறந்து போய்விட்டால் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த சின்ன பொண்ணை உயிரோடு எழுப்பி ஆண்டவரே, அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் நீ செய்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. செங்கடலை இரண்டாய் பிளந்தவரே, யோர்தானை பின்னிட்டு திரும்பி போக பண்ணினவரே, எரிகோ மத்தியில இடித்து போட்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, வானத்தை பூமியை படைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், வாக்கு மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சேனைகளின் அதிபதியை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சத்துருவின் தலையை நசுக்கி போட்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சாவாமை உள்ளவரே, மரித்ததிலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, வாக்கு மாறாதவரே, மலைகள் விலகி போயினால் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் அப்ப அந்த கிருபைகளை விட்டு விலகாமல் இருக்கிறதற்காக நன்றி ஐயா. வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் அப்ப உங்க வார்த்தை ஒழியாது என்று சொல்லி எங்களுக்கு ஆவி என்னும் அச்சாரத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா.
அப்பான்னு சொல்லி அப்படி எல்லாரும் ஒரு விஷயம் கூட நல்ல கைகளை தட்டி கூட அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை போல ஒரு தெய்வம் அல்ல ராஜாவே, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. எஸ் 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 லார்ட். எங்களை நேசிக்கிறவரே, எங்க மேல அன்பு வைத்திருக்கிறவரே, எங்களை அரவணைக்கிறவரே, உங்க வல்லமைகளை வரங்களினால் எங்களை நிரப்புகிறவரே, அப்பா உமக்காக வாழ வைக்கிற என் அன்பு தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனையோ பேரால நாங்கள் தகப்பனை அவமானப்பட்டோம், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அவமானங்களை எல்லாம் நீக்கி அதே இடத்துல குனிந்த இடத்துல தலை நிமிர செஞ்சீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவ்வளவுதான். இன்னும் சத்தமா கைகளை தட்டி கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவை உயர்த்துங்க, இயேசுவை உயர்த்துங்க. எத்தனையோ பேர் மனிதனை உயர்த்திட்டு இருக்கிறாங்க, ஒரு சினிமா நடிகரை உயர்த்திட்டு இருக்கிறாங்க, ஜாதி தலைவரை உயர்த்திட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படி இல்ல, நம்ம அப்படி இல்ல. ஜீவனுள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. இடத்துல துதிக்கும் பொழுது உங்க பிரச்சனைகளை நிரப்புகிறதற்காக நன்றி ஐயா, உங்க மகிமைகளை நிரப்புகிறதற்காக நன்றி ஐயா. வாக்கு மாறாதவர் சொல்லி இருக்கிறாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து கமான் நான் வந்து அப்படின்னு ஆண்டவர் சொல்ல இருப்பாருங்களே. ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த பரலோகத்தில் சிங்காசனத்தில் இருந்தே நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் என்னை உயர்த்தும் பொழுது நான் அந்த சிங்காசனத்தை விட என்னை உயர்த்துற அந்த இடத்துல வந்தவர்களை ஆசீர்வதிப்பேன். நன்றி அப்பா. ஒரு தேவ மகிமை, ஓ மகிமை, பரிசுத்த சொல்லுங்க பாணி, பரிசுத்த பரிசுத்த சொல்லுங்க. கைகளை உயர்த்தி கூட சொல்லலாமே, நீர் பரிசுத்தரையா, நீ பெரியவரப்பா. சொல்லுங்களா வாயை திறந்து சொல்லுங்க, நீ பெரியவரப்பா, நீ பெரியவர். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா. சொல்லுங்க, நீங்களே உயர்த்துங்க, நீங்க உயர்த்துங்க, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு ஞானத்தை தந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தரை தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னதை போல என்ன ஒரு பாக்கியவானாக, என்ன ஒரு பாக்கியவதியாக இந்த இடத்துல என்னை நிறுத்தி வைத்திருக்கிறீரே. நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தி. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க, எங்கோ நான் அறியாமல், கண்ணை திறக்காம தேடி வந்தி, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து சொல்லுங்க, நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து இலலாய் அறிவித்து நன்றி உமக்கு உமக்கு நன்றி அப்பா. பிதாவே,
உங்க சமூகத்துல தருகிறேன் அப்பா. எங்கேயோ இருந்த ஆண்டவரே, உளையான சேச்சில வாழ்ந்த என்ன தூக்கி எடுத்துட்டு வந்து பரிசுத்த ரத்தம் எனக்காக சிந்தி என்னை கழுவினீங்களே. என் மேல எவ்வளோ அன்பு நேசப்பாவுக்கு சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா, ஒரு நாட்கள்ல நம்ம அடிக்கடி ஒரு வசனத்தை நம்ம கேட்டிருப்போம். உன் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன். ஒருவேளை நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம் அந்த நன்மையால் நிரப்புவேன், அந்த வசனம் இருக்குன்னு. அப்படி இல்லம்மா, நான் நிரப்புவேன் கத்த சொல்லி இருப்பாரு. அதுல சொல்லுவார், நான் நிரப்புவேன் கத்த சொல்லி இருக்கிறாரு. என் அன்பு தேவச்சனமே, நான் நன்மைக்காக நான் கர்த்தரை ஆராதிக்கல, என் உள்ளத்துல ஆழத்துல இருந்து நான் கர்த்தரை ஆராதிப்பேன். எனக்கு ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காக நான் கர்த்தரை ஆராதிக்கல, என்னை இயேசுவின் ரத்தத்தில் என்னை மீட்டெடுத்த தெய்வத்தை நான் ஆராதிப்பேன். இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தாங்க கர்த்தர் விரும்புகிறாரு. எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு நான் ஆண்டவரை தேடி போகல, அவரை தேடி போறதே பெரிய பாக்கியம். என்ன ஒப்பு கொடுக்கிறேனப்பா சொல்லுங்க, என்ன ஒப்பு கொடுக்கிறேனப்பான்னு சொல்லுங்க. வலது கைகளை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, நல்ல கைகளை உயர்த்தி தூய் அந்திரைய திருச்சபையின் பிள்ளையை கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என் ஆவி ஆத்ம சரீரத்தை உமக்கண்டு சொல்லி நான் தருகிறேனப்பா. என்னுடைய ரத்தத்தினால கழுவும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ரத்தத்தினால கழுவும், என்னுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீராக அப்பா. என்னை உமக்காக வாழ வைப்பீராக சொல்லுங்க. அன்பு வாலிபனை சொல்லி, என்னை உமக்காக வாழ வைப்பீராக, உம் சித்தம் செய்ய எனக்கு என்னை பயன்படுத்துவீராக. உமக்காக ஓட ஆவி ஆத்ம சரீரத்தை அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே சொல்லுங்க. என் எண்ணமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. ஆம் தகப்பனே, உமக்காக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நம்முடைய ஆராதனையை தேவன் அங்கீகரித்து இருக்கிறார். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது என்னால் உணர முடிகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜலத்தின் மேல் அசைவாடின அதே ஆவியானவர் இதோ நம்முடைய ஆலயத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த வல்லமை அநேகர் மேல கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பலத்த கரம் உங்கள் மேல் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களை பலப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி அந்த பலன், அந்த மகிமை, அந்த பிரசன்னம் என கர்த்தருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த பிள்ளைங்களை கர்த்தர் வெறுமையா அனுப்பவே மாட்டார். அவரை தேடி வந்தவர்களை கர்த்தர் வெறுமையா அனுப்பவே மாட்டார். எஸ் லார்ட். வேத வசனத்துல தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த சவுலுக்குள்ள இருந்த ஒரு பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகி போச்சு. நம்ம கிட்ட ஒருவேளை சுரமண்டலம் இல்லதா, ஆனா கர்த்தர் உங்களிடத்தில் அழகான ஒரு 2 கரங்களை கொடுத்திருக்கிறார். ஓசையுள்ள கைத்தாளங்களோடு பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதிக்கும் பொழுது எப்படி அந்த சவுலுக்குள்ள இருந்த ஒரு பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகி போயிச்சோ, இந்த இடத்துல நீங்களும் நானும் இன்னும் ஒரு முறை கையை தட்ட போறோம். கையை தட்டும் பொழுது எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் பலவீனத்தின் கூறுகளும் நம்புற பிள்ளைங்க மட்டும் கையை தட்டினா போதும். நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன். என் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள், என் வீட்டுக்குள்ள இருக்கிற கட்டுகள், என் சரீரத்துக்குள்ள இருக்கிற கட்டுகள் கையை தட்டும் பொழுது நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புறேன், நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். எப்படி அந்த சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி விலகி போச்சோ, நான் கரங்களை தட்டும் பொழுது பலவீனத்தின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள், ஆமென் ஆமென் ஆமென், எல்லா தடைகளின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தை கிராமத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. In the name of Jesus, கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள் தேவஜனமே. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள் வாலிப சகோதரனே சகோதரியே. கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடுகிறது இந்த வேளையில. நன்றி ஆவியானவரே. இந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலையை பொறுப்பேற்று நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 20 வசனங்கள். அப்போஸ்தலர் அதிகாரம் 9
வசனங்கள் 1 முதல் 20 வரை அடங்கிய வேத வார்த்தைகளை கேளுங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றான். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்பது வேத பகுதி வாசித்து முடிந்தது. தொடர்ந்து சிறுபிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படும் ஆகிய சத்திய ஆவியான தேசவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26. நாம் ஆராதிக்கும் கிரியேகர் பிதாவிடத்திலிருந்து நாம் உங்களுக்கு அனுப்புகிறவரும் பிதாவிடத்திலிருந்து நம்மளுக்கு சித்தம் புறப்படுகிறோமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளர் வரும்போது என்னை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26. பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறோம் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறோம் சத்திய ஆவியானவர் தேற்ற ஆவியானவர் வரும்போது அவர் என்னை வச்சு சாட்சி கொடுப்பார். நாம் ஆராதிக்கும் திரியேகர் பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படும் ஆகிய சத்திய ஆவியான தேச்சரவாளன் வரும்போது அவன் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26. பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப வரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படமாகிய சத்திய ஆவியான
தேற்றவான் வரும்போது ஆவியானவரை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26. நாம் ஆராதிக்கும் திரியர்கள். பிதாவினிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறதும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுவதுமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26. நாம் ஆராதிக்கும் திரியேகர். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26. நாம் ஆராதிக்கும் திரியேகர். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26. நாம் ஆராதிக்கும் திரியேகர். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26. நாம் ஆராதிக்கும் திரியேகர். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15:26. திருவசனம் கூறின பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஆராதனையை தொடர்ந்து வாலிப பெண்கள் கொடுகை நடைபெறும். அதுபோல யாவரும் அறிந்தபடி நம்முடைய சேகரத்தின் சார்பாக நடத்தப்படுகிற பேரின்ப பெருவிழாவிலே இன்று மாலை கன்வென்ஷன் கொடுகையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆகவே அதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் ஆராதனை நம்முடைய ஆலய ஆராதனை விரைவாக முடித்துவிட்டு சரியாக ஒரு 7:25 மணிக்கெல்லாம் வாகனமானது வரும். ஆகவே நீங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த வாகனத்தை பயன்படுத்தி அங்கு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, திங்கட்கிழமை மாலை ஜெபக்குழு கொடுகை மோசே ஜெபக்குழுவானது திரு எம் மார்ட்டின் அவருடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும். தாவீது ஜெபக்குழுவானது திரு பி துரைமணி அவருடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும். எலியா ஜெபக்குழு திரு ஐ.பி. ப்ரூஸ்லி அவருடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும். தானியல் ஜெபக்குழு ரெவரண்ட் ஜான்சன் ஐயா அவர்களிடத்தில் வைத்து நடைபெறும். ஆகவே இந்த ஜெபக்குழுகையிலே ஜெபக்குழுக்களாக இணைந்து தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, வருகிற சனிக்கிழமை 6வது மாதத்திற்கான 1ஆம் தேதி. ஆகவே அன்று இரவு ஆராதனையானது பரிசுத்த திருவிருந்து மற்றும் வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். வருகிற சனிக்கிழமை 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி. ஆகவே மாலை ஆராதனையானது பரிசுத்த திருவிருந்து மற்றும் ஜூன் மாத வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். ஆகவே இந்த ஆராதனையிலும் திருச்சபையான உற்சாகத்தோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை 7:30 மணிக்கு ஆரம்பமாகும். முதலாவதாக பிறந்த நாட்களை காண்கிறவர்கள் இன்றைக்கு திரு எம் சிவா, 27ஆம் தேதி திரு ஏ ஜெபர்சன், திருமதி ஜெயசுதா சார்லஸ், பி ஷார்வின் பிரின்ஸ், 28ஆம் தேதி எம் சரோலின் ஷரோபா, சாவின் ஜோஷயா, திருமதி ஞானபாக்கியம் பால்ராஜ், ஜே ஹெலின்தா, 29ஆம் தேதி டி ஜெனித், 31ஆம் தேதி எஸ் ஜெபின், திருமதி கலைவாணி சாலமோன், 1ஆம் தேதி ஏ சுஷ்மிதா குணாலின், திருமதி ஜெபரஞ்சினி பாக்கியராஜ் அவர்கள் தங்கள் பிறந்த நாட்களை காண்கிறார்கள். திருமண நாளை அனுசரிக்கிற தம்பதியினர்கள் 27ஆம் தேதி திரு பன்னீர்செல்வன் திருமதி குணாலின் தம்பதியினர் மற்றும் திரு ப்ரூஸ்லி திருமதி சோபியா தம்பதியினர். 29ஆம் தேதி திரு பொன்குமார் திருமதி சுதா நான்சி கிருபா தம்பதியினர். உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். உங்களுக்காக சொல்லப்படுகிற ஆண்டுடைய வார்த்தை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்களை வாழ்த்தி பாடலுக்குள் ஒரு பாடலை பாடுவார்கள். அதை தொடர்ந்து நாம் ஜெபம் செய்யலாம்.
நீர் கொடுத்த இந்த அருமையானது ஆசீர்வதிக்கப்பட்ட மதிய வேளையில் திருச்சபையராக ஒரு குடும்பமாக இணைந்திருக்கிற சமயத்தில் இந்த வாரத்தில் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாயின் கருவிலை உருவான நாள் முதல் இந்த நாள் வரை அந்தந்த நேரத்தில் அதனத்தின் காலத்தில் யாவையும் நேர்த்தியாய் செய்து அழகாய் நடத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அன்பு பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே திருச்சபையராக ஒரு குடும்பமாக இணைந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து தொடர்ந்து ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. அன்பு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அன்பு பிள்ளைகளுக்கு கேடகமாக மகா பெரிய பலனாக இருந்து அன்பு பிள்ளைகளை தொடர்ந்து நீர் வழிநடத்தி செல்லும்படியாக சொல்லிக்கிறோம். உடைய பொறுப்புள்ள கரத்தலை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரங்களிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக சகோதரர் ஜே பிரின்ஸ் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் மும்பை பகுதியிலே முழு நேரமாக ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்களை இந்த நாளிலே நம் மத்தியில் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. திருச்சபையின் சார்பாக அவர்களை கரங்களை தட்டி நாம் அவர்கள் அன்போடு வரவேற்கலாம். இப்பொழுதும் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் மத்தியில் வந்து அவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். எனக்கு நீங்கள் அந்த வாலிபரெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய என்ன சொல்ல போனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உள்ள ஞாபகங்கள் எனக்கு என்ன செய்யுது வருது. ஏன்னா நல்ல பாட்டு படிக்கிறாங்களா இல்லையா? ஆமாம், நல்ல பாட்டு படிக்கிறாங்க. கீபோர்டு, பேடு எல்லாம் வச்சு நல்லா என்ன செய்கிறாங்க, நடத்துகிறாங்க. கர்த்தர் நல்லவர். இன்னும் இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று சொல்லி என்ன செய்யணும், பயன்படுத்தப்படணும். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று சொல்லி இவர்கள் எழும்பும் பொழுது இன்னும் மகிமை என்ன செய்யும் இருக்கும். ஆத்தும அறுவடை அது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிதானா? சரி, நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் வேகமாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கி நம்ம வாசித்த வேத பகுதியை எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. அதிலிருந்து தான் இன்றைக்கி நம்ம முழுவதுமாக நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துட்டிங்களா? சரி, அந்த பகுதியை எடுத்து வச்சுக்கோங்க, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி எதை தியானிக்க போகிறோம் அப்படின்னா ஆயத்தம். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஆயத்தம். இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமானாலும், நான் என்ன சொல்ல வரேன், இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கு கண்டிப்பாக என்ன செய்வோம், ஆயத்தப்படுவோம். திருமண காரியங்கள் நம்ம என்ன செய்வோம், ஒரு 3 மாதத்திற்கு முன்பதாகவே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம், ஆயத்தப்பட ஆரம்பிச்சிருவோம். என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆலயத்தில் ஏதாவது ஒரு பண்டிகை வருது, ஒரு கிறிஸ்மஸ் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே வரி போட்டுருவோம். அதே மாதிரி ஈஸ்டர் வருதுன்னா அதுக்கு முன்னாடி வரி. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த வரி அந்த காணிக்கையை வாங்கி நம்முடைய ஆலய தேவைகள்லாம் என்ன செய்யணும், சந்திக்கும். அதெல்லாம் என்னதுன்னா ஒரு ஆயத்தம். அதே போல தான் எல்லாவற்றிற்கும் ஒரு ஆயத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்லப்போனால் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் பாருங்க, எபேசிக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உங்களுடைய கால்களில் தொடுத்தவர்களாய் நில்லுங்கள். எல்லாவற்றுக்குமே ஆயத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறாரு. நீங்கள் எல்லாரும் எப்படி இருங்க, ஆயத்தமா இருங்க, ஆயத்தமா இருங்க, ஆயத்தமா இருங்கன்னு சொல்லி நம்ம அநேக வார்த்தைகளை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு ஆயத்தத்தை குறித்து தான் இன்னைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன செய்ய போகிறார், பேச போகிறார். அது என்ன ஆயத்தம்? தேவனாகிய கர்த்தர் நம்மளை எதற்கென்று ஆயத்தப்படுத்த விரும்புகிறார்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆயத்தத்துல இருக்கணும் சொல்லி தான் நம்ம வேகமாக நினைச்ச போகிறோம், தியானிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி நாம் கண்களை மூடி நாம் சின்ன ஜெபம் பண்ணிடலாம். கண்களை மூடுவோம். என் அன்பு தகப்பனே,
இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த இடத்திற்கு நான் வருவேன் என்று சொல்லி நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை. உம்முடைய அனாதி தீர்மானம், உம்முடைய சித்தம் இந்த இடத்துல கர்த்தரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரப்பா. அப்பா, உம்முடைய சித்தம் மாத்திரம் இந்த இடத்துல நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக. மாமிசத்தில் நான் எந்த ஒரு வார்த்தைகளும் பேசாதபடி, மாமிசம் இந்த இடத்துல வெளிப்படாதபடி ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவரப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க. இந்த செய்தியில பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடிய கிருபைகளை தாங்க. எந்த ஒரு மனிதனுக்காகவும் இந்த இடத்துல நான் நிற்காதபடி ஒருவருக்கே நான் பயத்துடனும் நடுக்கத்துடனும் இந்த ஊழியத்தை செய்து முடிக்க என் ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் முழுதும் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆயத்தம். என்ன ஆயத்தம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க எல்லாம் தெரிஞ்சதான் கொஞ்சம் கவனிங்களேன். நான் வேகமா சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்க அந்த பகுதியை நீங்க வேகமா தியானிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல கடைசி காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேதவசனம் சொல்லும். அதில் பார்த்தீங்கன்னா யுத்தங்களையும் செய்திகளை என்ன செய்வீங்க? கேள்விப்படுவீர்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், வஞ்சிக்கிற ஆவிகள் என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். அது மாத்திரமல்ல, கொள்ளை நோய் வரும், பூமியில் என்ன வரும்? பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேத வசனங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு அந்த வசனத்துக்கு ஊடையில ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வரும் தெரியுமா? இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராது. அடுத்த ஆண்டு சொல்ல இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து பார்க்கும்பொழுது 14ஆம் வசனத்தை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டு இருக்கும், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எப்போ முடிவு வரும்? எப்போ அந்த முடிவு எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமானது, ஒரு சுவிசேஷமானது இந்த பூமியில உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படுகிறதாய் மாத்திரமல்ல, சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார் என்று சொல்லுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த நன்மைகளை, அந்த அற்புதத்தை செய்தி நாம் நிரூபித்து காட்டுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுது புரியுதா உங்களுக்கு? நிரூபித்து காட்டுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் என்ன செய்வோம்? காணப்படும். அதான் வேதவசனம் சொல்லுகிறது, சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படின்னா என்னதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு பெரிய எழுப்புதல் என்ன செய்ய போகிறாரு? தரப்போகிறார். எழுப்புதல்னா என்ன? இன்னைக்கு ஒரு பக்கம் சொல்றாங்க எழுப்புதல் வராது, ஒரு பக்கம் சொல்றாங்க எழுப்புதல் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. ரொம்ப குழப்பம்லாம் வேண்டாங்க. எழுப்புதல்னா என்னன்னா, எனக்கே திடீர்னு ஒரு குழப்பம் ஆகி போச்சு. எழுப்புதல் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு ஒருத்தனுக்குள்ள ஒரு பாரம் வருதுல, அதுதான் எழுப்புதல். அந்த பாரம் உங்களுக்குலாம் இருக்கா? பார்ப்போம், என்ன போக பார்ப்போம். பாரம் உங்களுக்குள்ள இருக்கா? அந்த எழுப்புதல் என்கிற ஒரு பாரம். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், எல்லா ஜனங்களும் மனம் திரும்பணும், எல்லாரும் கர்த்தருக்காக வாழணும். நான் 2018 இந்த பகுதியில் தான் இருந்து ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன். எங்களை இப்போ கூட இங்கோட நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். வள்ளியூர், ரோஷ்மியாபுரம், தலவாய்புரம் எல்லா இடத்துக்கும் நான் அப்போலாம் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். வரும்போது அப்போலாம் ஆண்டு 2018 ஆண்டு சொன்னார், நீ மும்பை பட்டணத்துக்கு என்று சொல்லி ஊழியத்துக்கு போ, அங்கே போய் ஒரே நோக்கமாகத்தான் இருக்க வேண்டும், ஒரு எழுப்புதலுக்காக மாத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அந்த எழுப்புதல் என்பது எப்படி வரும்? வேதத்தில் இருந்து நம்ம ஒரு சில காரியத்தை தியானிச்சு பார்த்தீங்கன்னா, 2 நபர்களை கொண்டு, அதாவது எல்லாரையும் கொண்டு கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வந்தாலும் முக்கியமாக 2 மனிதர்களை கொண்டு ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்தார், வல்லபெரும் காரியங்களை செய்தார். அவர்கள் மூலமாக பெரிய எழுப்புதல் காணப்பட்டுச்சு. அதுல ஒன்னு யாருன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் மேல ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், அந்த வீடு முழுவதும் நிரப்பப்படுகிறது. அந்த நாட்கள் அவர் எழும்பி நின்று பிரசங்கிக்கும் பொழுது, அவர் பிரசங்கித்த முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து அவருடைய பிரசங்கத்தில் அவர் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பு என்கிற ஒரு தேவனுடைய சீசன் ஒரு சமாரியா பட்டணத்தில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அந்த பட்டணமே ரட்சிக்கப்படுகிறது. பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் மனம் திரும்புகிறார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிச்சு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நான் ஒரு மாம்ச ரீதியாக உங்க பலவீனத்தை மாற்றுவார், கடனை மாற்றுவார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் உண்மையிலே செய்தி கொடுக்க வரல. இந்த சுண்டவளை திருச்சபையில கர்த்தர் ஒரு எழுப்புதலை தர விரும்புகிறார். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆமென். என்ன சத்தமா வந்துட்டு பார்த்தீங்களானே?
ஏன்னா எழுப்புதல் குறித்து நமக்கு பாரம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பரலோகம்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த பாரமே நமக்குலாம் என்ன செய்யாது, கிடையாது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக உலகத்தில் சாதிக்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உலகத்தில் என்னத்தடா சேர்த்து வச்சிடலாம், உலகத்தில் எப்படிடா பெரிய பெரிய பணக்காரன் ஆயிடலாம், காரு வீடுன்னு எப்படி இதே தான் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கே தவிர பரலோகம்னு ஒன்று இருக்குது. இது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை. நம்ம எல்லாரும் எப்படி உட்காந்துட்டு இருக்கோம், வாடகை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம எங்கே உட்காந்துருக்கோம், வாடகை வீட்டில் உட்காந்துருக்கிறோம். பரலோகம் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. நம்ம பரலோகத்துக்கு போயிருவோமா, அதை எப்பவும் நம்ம நினைச்சுட்டு இருக்கணும், சிந்திச்சுட்டே இருக்கணும். சரி, வேகமாக இன்னைக்கு நம்ம தியானிப்போம். அப்ப ரெண்டாவது ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். அவர் தான் வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த பவுலை குறித்து நீங்க நல்லா தியானிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் அப்படிதான் எங்க போனாலும் ஒரு எழுப்புதல், அதாவது எங்க போனாலும் திருச்சபைகளை உருவாக்குகிறார், திருச்சபைகளை நிறுவுகிறதை நம்ம வேதத்தில் அதிகமாய் பார்க்க முடிகிறது. கொரிந்து பட்டணத்துக்கு போனா அங்க ஒரு ஜனக்கூட்டத்தை எழுப்பியிருந்தாரு, எபேசு பட்டணத்துக்கு போனா அங்க ஒரு ஜனக்கூட்டம் எழும்பிடுது, அத்தேனே பட்டணத்துக்கு போனா அங்க ஒரு ஜனக்கூட்டம் எழும்புகிறது, தெக்கப்போலியா அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு போறாரு, அங்க இருக்கிற ஜனக்கூட்டங்கள்லாம் கர்த்தருக்காக எழும்புகிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலை பிடிச்சு போடுறாங்க, அங்க கையை தட்டி பாட்டு படிச்சு ஜோமிட்டு இருக்காங்க. அங்க கர்த்தர் ஒரு பெரிய ரெச்சிப்பை நினைச்சாரு, கட்டளை இடுகிறாரு. ஒரு தீவுல போய் இருக்கிறாரு, தீவுல தீயை கொளுத்திட்டு அப்படி குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு விரியன் பாம்பு குட்டி வந்து கடிச்ச உடனே அதுல இருந்த பார்க்கிற ஜனங்கள், இவன் என்ன சாகலையப்பா, என்ன உயிரோட தானே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜனங்கள், அதாவது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாகுது, அங்கெல்லாம் எழுப்புதல் உண்டாகுது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியே அந்த பவுல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக பார்க்கணும்னா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரு வாலிபன். பவுல் யாரு, ஒரு வாலிபன். ஒரு சவுலா இருந்த அந்த வாலிபனை தான் கர்த்தர் தொட்டு பவுலாக என்ன செய்யறது, மாற்றுகிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. அப்படி இந்த பவுலை ஆண்டவர் எப்படி ஆயத்தப்படுத்தினார், இந்த பவுலுக்குள்ள இருந்த ஆயத்தம் என்ன, ஒரு 4 காரியத்தை நான் வேகமாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த 4 ஆயத்தங்களும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களை கொண்டு தான் அந்த எழுப்புதல் வரப்போகுது. ஏசப்பா ஸ்தோத்திரம், என்ன கொண்டு தான் அந்த எழுப்புதல் நினைச்ச போது வரப்போகுது. அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு நான் பாண்டுப் என்ற பகுதியில் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறேன். அந்த பகுதியிலேருந்து ஒரு சகோதரி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரே நோக்கம், எழுப்புதல் என்ன செஞ்சிடணும். எழுப்புதல்லாம் என்ன சொல்லுங்க, இப்போ தானே சொன்னேன். உண்மையில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன், எழுப்புதலுக்காண்டி ஜோம் இருக்கீங்களா? எழுப்புதல்லாம் என்ன? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். ஆமென்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் அதை மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லலாம். அதே 100 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா, அதான் எழுப்புதல். ஆமென். கூட்டம் கூட்டமாக பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற நாட்கள் நினைச்ச போது வரப்போகிறது. அந்த நாட்களுக்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படு அப்படின்னு சொல்லுகிறார். அது என்ன ஆயத்தம், அந்த பவுலுக்குள்ள அப்படி என்ன ஆயத்தம் இருந்துச்சு? 4 வசனத்தை நாம் வேகமாக தியானிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பவுலுக்குள்ள இருந்த ஒரு உன்னதமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். போதும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா, ஒரு ஆயத்தம் என்ன தெரியுமா, நான் என்ன செய்ய எப்போ அந்த சித்தத்தை கேட்கிறான், எப்பொழுது அந்த சித்தத்துக்காக அவன் ஒப்பு கொடுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டானோ அந்த நொடியிலேயே அவன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். அவன் கால தாமதம் பண்ணல, டைம் வேஸ்ட் பண்ணல. ஏன்னா பவுலுக்கு தெரிஞ்சிச்சு நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை அவன் டைம் வேஸ்ட் பண்ணல. என்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டானோ அந்த நொடியிலேயே அந்த பவுல் சொல்லுகிறதை பார்க்கிற ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சித்தம்னா என்ன, தேவ சித்தம்னா என்ன தம்பி, எல்லாரும் சொல்லிட்டு தான் போறாங்க. தேவ சித்தத்தின்படி உங்க தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த தேவ சித்தம்னா என்ன, அந்த தேவ சித்தத்தை நாம் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவ சித்தம் செய்வது என்ன தெரியுமா, எந்த ஒரு மனிதனுக்குள்ள சுயநலம் சாகுகிறதோ, என்னது சாகணும் சொல்லுங்க சத்தமா, சுயநலம் செத்து மாம்ச இச்சைகள் ஜீவனத்தின் பெருமைகள் என்னைக்கு சாகுறதோ அவன் ஆட்டோமேட்டிக்கா தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான்.
ஒருவேளை மாம்சத்தின் மீது ஒரு ஆசை, இந்த உலகத்தின் மீது ஒரு ஆசை, சுயநலத்திற்காக வாழ்கிற ஒரு மனிதனால தேவ சித்தத்தை செய்ய முடியாது. ஒரு சுய ஆசீர்வாதத்தை தேடுகிறவனால தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த சுண்டவளை திருச்சபையில் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு எண்ணிக்கை நம்ம எப்ப எந்த காரியத்தை எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. தேவ சித்தம் என்ன நல்லா பாருங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் நான் அடிக்கடி ஏசப்பா எனக்கு அதைத்தார் இதைத்தார் அப்படி கேட்கும் பொழுது ஒரு நாள் நீ வந்து உட்கார், அமைதியாகிரு, கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆண்டவர் பார்க்கிறா, ஒன்னை நீனே பார், ஒன்னை நீனே பார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஒன்னை நீனே பார். ஆனால் பார்க்குறேன், பார்க்கும்பொழுது ஏசப்பா உனக்கு சாப்பாடு இருக்கா? இருக்கா ஆண்டவரே. ட்ரெஸ் இருக்கா? இருக்கு ஏசப்பா. வீடு இருக்கா? ஏசப்பா நான் வாடகை ஏதோ வாடகை கொடுக்க நான் தானே உனக்கு உதவி செய்தேன். நான் பாம்பேல சொல்கிறேன், சரியா? இங்கே எனக்கு சொந்த வீடெலாம் இருக்குது. ஆமாம் இருக்கு ஏசப்பா. உனக்கு பைக்கு? ஆமாம் ஒரு பைக்கு இருக்கு ஏசப்பா. நல்லா எல்லாம் தானே இருக்கு, எல்லாம் இருக்கா? இருக்கு ஏசப்பா. அடுத்து இன்னொருத்தரை பார்க்க, அங்கே பாரு, ட்ரெஸ் இல்லை, குளிருது, ஒரு பெட்ஷீட் இல்லை, சாப்பாடு இல்லை, ஒரு வீடு இல்லை, பெத்த பிள்ளைய கையில ஏந்தி தவிச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு ஒரு இடம் கிடைச்சிடாதா, யாராவது ஒருத்தர் பிச்சை கேட்கிற மாதிரி கையை ஏந்திக்கிட்டு யாராவது ஒருவேளை சாப்பாடு எனக்கு வாங்கி தர மாட்டாங்களான்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பேர் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவைகளை பார்க்கிற நான் ஒன்னு நல்லா தான் வச்சிருக்கிறேன். என்னையா உலகம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உலகத்தை விட்டுட்டு என்னுடைய சித்தத்தை செய். இன்னைக்கு இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, தேவ சித்தம் செஞ்சா எனக்கு அது கிடைச்சிருமா, எனக்கு இது கிடைச்சிருமா. எனக்கு நிறைய வாலிபர்கள் எனக்கு வந்து ஒரு சொல்ற கம்ப்ளைண்ட், ஃபுல் கம்ப்ளைண்ட், அண்ணே ரொம்ப ப்ரோ நான் உங்களை ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், அவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, இந்த பாடத்தில் நான் ஃபெயில் ஆயிட்டேனே, அவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே, அவர் எப்பா வேலை கிடைக்கல, படிக்கல, ஃபெயில் ஆயிட்டேன், இது கிடையாது. என்னைக்குமே அவனுடைய இருதயத்தில் வச்சுக்க, தேவனுடைய திட்டம் என்னுடைய திட்டத்தை விட பெருசாதான் இருக்கும். என்னுடைய திட்டமா அப்படிதான் இருந்துச்சு. நான் டிப்ளமா படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம், இப்படியே படிச்சு முடிச்ச உடனே கரஸ்ல அப்படியே போட்டு பிஇ பண்ணணும், அப்படியே வெளிநாட்டுக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான். படிச்சு முடிச்சு ஒரு வருஷம் தான் சென்னை பட்டணத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். உடனே 2015 என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு என்று சொல்லி அழைத்தார். 20 வயசுல முழு நேரமா ஊழியத்துக்கு அழைச்சார். நான் சொன்னேன் இப்ப எல்லாமே இருக்குன்னு, ஆனா கர்த்தர் என்ன ஊழியத்திற்கு என்று சொல்லி அழைக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது. தேவச்சனமே, எங்க அப்பா ஒரு டிரைவர் வேலை நாமக்கல் டு பாம்பேல ஓட்டிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தாங்க. தங்கச்சி அப்ப 12th படிச்சு முடிக்கிறா. இந்த நிலைமையில ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. ஊழியத்துக்கு கூப்பிட்ட உடனே எங்க அம்மா சொன்னாங்க, 4 வருஷம் மட்டும் என்ன செய்யி. எங்க பாருங்கம்மா, எத்தனை வருஷம் வேலை பாரு, 4 வருஷம். என்ன காரணம்? 3 வருஷம் உன் தங்கச்சியை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்ன எப்படியும் போ, அப்படிதானே? 4 வருஷம் கணக்கு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஏசப்பட்ட போய் ஜோம் பண்ணுவேன். எப்பவுமே எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள வயக்காட்டில் போய் ஜோம் பண்ணுவேன். காலேஜ் முடிஞ்ச வந்து நான் வயக்காட்டுக்கு போயிடுவேன். எங்கேயாவது எங்கள் ஊரை சுற்றி கல்வெட்டாங்குழி உண்டு, அங்கே எங்கேயா தண்ணியில் அங்கே உட்காந்து ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ தான் ஏசப்பட்ட போய் சொன்னேன், ஏசப்பா ஏன்ட்ட சொன்னீங்களே, எங்கள் அம்மாட்டையும் பேசுங்களேன், ஏன்ட்ட பேசுனீங்களே, எங்கள் அம்மாட்டையும் பேசுங்களேன். ஒரு 3 நாள் கழிச்சு எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, சரி ஊழியத்துக்குன்னு போ. என் அன்பு தேவ ஜனமே நல்லா கவனிங்க, எதையும் நினச்சி வரல, எந்த ஆசீர்வாதத்தையும் நம்பி வரல. எனக்கு கத்தனை ஊழியம் செஞ்சு எனக்கு அதை தர, உண்மையிலே சொல்கிறேன், அதுக்காக நான் கத்தரை தேடி வரவே இல்லை. ஒரே பாரம், ஒரே வாஞ்ச, ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும், ஆத்துமா அறுவடை பண்ணணும், எப்படி ஆத்துமாக்களை ரெச்சிப்புகளை கொண்டு வர, இதே நோக்கத்தில் வந்து நடந்தது. என்ன தெரியுமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. 2015 நான் ஊழியத்துக்கு வரேன். 2016 வருஷத்துல கர்த்தர் எங்களுக்கு 10 சென்ட் இடத்தை சொந்தமாக்கி தராரு. 2017 அந்த இடத்துல ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும். 2018 அந்த வீடை பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் உதவி செய்றாரு. 2019 எங்க அப்பாவுக்கு ஒரு சொந்தமா லாரி வாங்கி தராரு. 2020 4வது வருஷம் என் தங்கச்சிக்கு திருமணத்தை முடிச்சு கொடுக்கிறாரு. 2021 என் தங்கச்சிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை. 2022 ஒரு ஆண் குழந்தை. 2023 ஏன் கல்யாணம். 2024 இப்போ தான் போன செவ்வாய்க்கிழமை தான் என்னுடைய மனைவிக்கு வளகாப்பு வச்சுட்டு வந்துருக்கிறோம். கையை அப்படி கட்டி வச்சுக்கிடுங்கக்கா, கையெல்லாம் தட்டிடாதுங்க. எனக்கு நேரம் இல்லை, உண்மையில எனக்கு நேரம் இல்லை, எப்படி தான் முடிக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஒன்று சொல்லட்டா, இன்னைக்கு நம்ம ஏன் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் நிற்கிறோம் தெரியுமா? எல்லா வச்சிருக்கும் மேல சமாதானத்தை இழந்து போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் இது கிடைச்சா போதும், இது சுயத்தை முற்றிலும் சாகடிச்சிருங்க. தேவ சித்தம் ஆமீன் சொல்லுங்களேன். ஏசப்பா கிட்ட போய் ஜோம் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கேட்காதுங்க. ஏசப்பா நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன், உங்க சித்தம் என்ன, நான் எதுக்கு ஜெபிக்கணும், என் இருதயத்துக்குள்ள ஒரு பாரத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. அடுத்த முறை நான் இங்க வந்திருக்கும் சுண்ட வேலையில ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ணியிருப்பார்.
இங்கே இருக்கிற வாலிபர்கள்லாம் ஊழியம் செஞ்சுருப்பாங்க. நான் இப்படி சொல்லும்போது ஒரு வேளை நீங்கள் சிரிக்காமல் கேட்கீங்க, நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னை பார்த்து நாங்கள் உங்களோட கொஞ்சம் சின்ன சர்ச்சு, பழைய சர்ச்சு எங்கள் ஊரில் இப்படி தான் உட்காந்துருப்பேன். யாராவது என்னை பார்த்து சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் பாருங்கள், நான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கேன். புரியுதா உங்களுக்கு? ஆனால் எனக்காக ஜெபித்த பெண்கள் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்கள். என் அன்பு தேவ ஜனமே, முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சித்தத்துக்கு உங்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். என் விருப்பம் இல்லை ஆண்டவரே, இனி நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பிடிச்ச வாழ்க்கை அல்ல, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை, உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கைன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்கள் சுண்டவளை திருச்சபையில் கர்த்தர் ஒரு அசைவை உண்டு பண்ண ஆரம்பிச்சிருவார். ரெண்டாவது, நம்ம வேதத்தில் வேகமாக தியானிக்கும் பொழுது, ரெண்டாவது இந்த பவுலுக்குள்ளே இருந்த உன்னதமான ஒரு அனுபவம், அப்போஸ்தலர் 9:11. போதும். அவன் இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? கவனிங்க, 6ஆம் வசனத்தை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்துருப்பீங்க. வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லார், ஆண்டவரே நீ பவுல் சொல்லார், நான் என்ன செய்ய சித்தம். உடனே ஆண்டவர் சொல்லாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு. ஆண்டவர் ஜெபிக்க சொன்னாங்களா? ஏசப்பா நீ உபவாசம் அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஏசப்பா நீ தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? எதுவுமே சொல்லலை. ஆட்டோமேட்டிக்காக இந்த பவுல் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னா, சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கிற ஒரு மோசையை கொண்டு தான் லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்த முடிஞ்சிச்சு. ஜெபிக்கிற ஒரு எலியாவை கொண்டு தான் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க முடிஞ்சிச்சு. ஜெபிக்கிற தானியேலை கொண்டு தான் கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி அந்த இடத்துல நிரூபிக்க முடிஞ்சிச்சு. ஜெபிக்கிற எரேமியா, எசேக்கியேலை போன்று தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள். என் அன்பு தேவ ஜனமே, இரண்டாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை அறிவிப்புல நீங்க வாசிக்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எத்தனையோ ஜெபக்குழு இருந்துச்சு, ஆனா அத்தனை ஜெபக்குழுக்கு எத்தனை பேர் போறீங்கன்னு எனக்கு நினைச்சாது தெரியாது. ஆனா சொல்றேன், அந்த ஜெபக்குழு ரொம்ப 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 அவசியம். முழுற ஜெபம் உண்டா? முழுற ஜெபம் கிடையாது தானே? அப்படியா? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை மணி வரை? 12 4 ஒன்று புரியல, 4:30 வரை. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் கூப்பிடுங்கண்ணே, சரியா? ஆமாம், சரி. கவனிங்க, முழிரவு ஜெபம், அதாவது ஜெபிக்கிற ஒரு மனிதன். என்ன நல்லா பாருங்க, அனனியாவை பார்த்து சொல்றார், அனனியாவே நீ நேர்த்துறை எனப்பட்ட தெருவுக்கு போ, அங்க சவுல் என்னும் பேர் கொண்ட ஒரு மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஆண்டவர் என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார் பாருங்களேன். ஒரு மனிதனுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுத்து அனுப்புறாருன்னா, நீ போனா அங்க ஒருத்தன் ஜோம் நின்று இருப்பான், அவன் தான் சவுல், அவனை தொட்டு நிரப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு எப்படி ஒரு சர்டிஃபிகேட் வருமா? அந்த அக்கா வீட்டுக்கு போனால் அந்த அக்காவா எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வருமா? அந்த வீட்டுக்குள்ளே போனால் அந்த சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வருமா? யாரோ சொன்ன மாதிரி என் காதில் விழுது, சீரியல் தான் பிரதர் எங்கள் ஊரில் நிறைய ஓடுது. பரலோகத்துக்கு போக முடியாது. உங்கள் வீட்டில் சீரியல் ஓடுதா, சினிமா ஓடுதா, கண்டிப்பாகவே சொல்கிறேன், பரலோகத்துக்கு நினைச்ச முடியாது. என்ன சத்தம் வராதே? வராது. எல்லாம் அதை தானே பார்த்துட்டு கிடக்கும். மும்பை பட்டணத்தில் தாராவியில் ஒரு வாலிப மகன் எனக்கு தெரியும். அவன் அவன் கெட்டு குட்டிச்சவர், உங்கள் பாஷையில் சொல்லணும், கெட்டு குட்டிச்சவராக போவதுக்கு காரணம் யார் தெரியுமா? அவனுடைய தாயும் தகப்பனும். என்ன தம்பி எங்கள் மேலே பழிய போடுதா? உண்மைதான். அவன் என்ன சொன்ன ஒரு காரியம், பிரதர் நான் எப்படி விழுந்து போனேன், நான் எப்படி கீழே விழுந்தேன்னா, ஒரு நாள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா, நான் 4 பேரும் சேர்ந்து டிவி சினிமா பார்த்துட்டு இருந்தோம், படம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து ஒரு ஆபாசமான ஒரு பாடல் என்னோட இச்சையை தூண்டப்பட்டுச்சு. மறுநாளே காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போனேன். அங்கே போய் நான் போய் ஒரு செல்ஃபோனை வாங்கி ஆபாச படத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் பீடி சிகரெட்டை குடிக்க ஆரம்பித்தேன், தண்ணி அடிக்க ஆரம்பித்தேன். கடைசியில் அந்த மகன் கஞ்சா வரைக்கும் குடிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்போ அவன் கெட்டு போவதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? யாருங்க? தம்பி வா, நம்ம சேர்ந்து டிவி பார்ப்போம். படிக்க நீங்க படிக்காத, ஹாலெல்லாம் உட்காந்து படிக்கணும், அங்கே தனியாக போய் படி. ஏன்னா நான் சீரியல் பார்க்கறது கெட்டு போயிருதுல. ஜெபிக்கிற மனிதன். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம கிராமத்தில் சர்டிஃபிகேட் இருக்கு. அவ வாயிலிருந்து ஒரே கெட்ட வார்த்தையாக வரும். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து வசனம் இருக்குல்ல, வாயை திறந்தாலும் இப்படிதான் சர்டிஃபிகேட் இருக்கு நமக்கு. அவனா ஒரு கோவக்காரன், அவனா பெருமைக்காரன், அவங்கள அப்படி இப்படிதான் சர்டிபிகேட் இருக்கு. ஆனா இந்த பவுலை குறித்து ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதன். ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு வேளை எழுப்புதலை குறித்து நீங்கள் தியானித்திருப்பீர்கள் என்று சொன்னால், 1904 வருஷத்துல வேல்ஸ் தேசத்துல ஒரு எழுப்புதல் வந்துச்சு. 15 வயதுல ஒரு மகன் ரட்சிக்கப்படுகிறான். இவான்ஸ் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு மனிதன், 15 வயதுல ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், எப்பொழுது 12 நைட்டு 12 மணில 4 மணி வரை கைகளை உயர்த்திய தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அப்பா, எங்க தேசத்துல ஒரு எழுப்புதலை தாரும், எங்க தேசத்துல ஒரு ரட்சிப்பை தாரும், எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது 1904 வருஷத்துல தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த வேல்ஸ் தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். அதான் இங்கிலாந்து, அயர்லாந்து, ஆக்லாந்து போன்ற தேசத்துல இன்னைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அதே ஜெபத்தை தான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பெண்கள் கூடி கூடி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு தாய்மார்கள், தகப்பன்மார்கள் மத்தியில் இன்னைக்கு ஜெபம் இல்ல. தகப்பன்மார்கள் கூடி ஜெபம் பண்ணுங்க, மூப்பர்கள் கூடி ஜெபம் பண்ணுங்க, மெம்பர்கள் கூடி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஒரு காலத்துல சரியா நைட்டு 12 மணிக்கு எழும்பி பெண்கள் எல்லாம் 12 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த ஜெபம் இல்ல. காலை ஜெபம் இல்ல. இன்னைக்கு அநேக திருச்சபையில இரவு ஜெபங்கள் இல்ல. வாரத்துல ஒரு நாள் தான் ஜெபம். என் அன்பு தேவ ஜனமே, ஜெபித்த அந்த எழுப்புதலை நம்மளால பார்க்க முடியும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது, ஜெபிக்கிற பிள்ளைகளாய். ஜெபிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய வந்துட்டு, ஜெபம் முக்கியம் இல்லை, ஜெபம் முக்கியம் இல்லைன்னு நிறைய செய்திகள்லாம் வந்துட்டுங்க. தயவு செய்து ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஜெபித்தாதான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை பவுல் குறித்து நாம் தியானிக்கும் போது, பவுல் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாரு, ஜெப வேலையில போய் ஜெபிக்கிறாரு, பேதுரு 9 மணி வேலையில ஜெபிக்கிறாரு, பேதுரு 6 மணி வேலையில ஜெபிக்கிறான்னு சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தேவ சித்தம் செய்யுங்க, சுயத்தை சாகடிங்க. ரெண்டாவது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. மூணாவது, தியானிக்கும் பொழுது அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மூன்றாவது, இப்போ சுருக்கமாக முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 9:17. ம் 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 நீ பார்வை அடையும்படிக்கும், கவனிங்க, நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியினாலே, ஆமா, பரிசுத்த ஆவியில எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, இந்த வாட்டர் பாட்டில்ல தண்ணி இருக்கா இல்லையா? தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? எப்படிமா? பாதியா இருக்கு. ஓகே, சூப்பர். எப்படி இருக்கு? பாதியா இருக்கு. ஆனா அதுல என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இதே மாதிரி தான் இன்னைக்கு அபிஷேகத்திலையும் நிறைய பிரச்சனை. என்னன்னா, அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? பெற்றிருக்கேன். நிரப்பப்பட்டிருக்கீங்களா? நிரப்பப்பட்ட பாத்திரமா இருக்கிறோமா? ஒருவேளை அபிஷேகத்துல நிரம்பினா கைத்தட்டவங்க நல்ல துள்ளி, அது கிடையாது. அபிஷேகத்துல நிரப்பப்பட்டவர்கள் சாட்சியாய் வாழ்வார்கள். என்ன ஆமேன் வர முடியுது? ஆமேன். அபிஷேகத்துல நிரப்பப்பட்டவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்வார்கள், ஆட்டோமேட்டிக்கா ஜெபிப்பாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா, நான் அடிக்கடி ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவேன். உங்களுக்கு பக்கத்தில் கன்னியாகுமரி இருக்கு. கன்னியாகுமரிக்கு நீங்கள் டூருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் குளிக்க ஆசைப்படும். பெரியவங்களுக்கு நமக்கு குளிக்க ஆசை இருக்குமா? சிலவங்களுக்கு இருக்கும், சிலவங்களுக்கு இருக்காது. என்னதான் குளிக்க ஆசை இல்லட்டாலும் இன்னொரு ஆசை இருக்கும். என்ன இருக்கும்? அழகா சொல்லிட்டாங்க, காலை மட்டுமா அதை என்ன செஞ்சுட்டு வந்துடும், நினைச்சிட்டு வந்துடும். இன்னைக்கு அப்படிதாங்க. லைட்டா அபிஷேகத்தில் காலை தான் நினைச்சிருப்போம். நம்மளாம் என்னமோ அபிஷேகத்தில் நிரம்பிட்டோங்கிற மாதிரி இல்லை. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வீடு முழுவதையும் நிரப்பினார். ஆமென் சொல்லுங்க. நாம் நிரப்பப்பட வேண்டும். பெற்று கண்டவர்களாய் மாத்திரமல்ல, நிரப்பப்பட்ட பாத்திரமாய். அல்லேலூயா. நான் அரைகுறை பாத்திரமா இருக்க கூடாது ஆண்டவரே, வெறுமையான பாத்திரமா இருக்க கூடாது ஆண்டவரே. நான் நிரப்பப்பட்ட பாத்திரமாய் எசேக்கியேல் கண்ட அந்த தரிசனத்தின்படி ஆண்டவரே நான் மூழ்க வேண்டும். இந்த மாம்சம் செத்து ஆவில நான் உயிர் பெற வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாருங்களேன், 2 வசனம் வேகமா ஒரே வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 6:8. 6:8. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய், போதும், அவன் என்ன செய்யறான்? நிறைந்தவனாய் காணப்பட்டார். நிறைந்தவனாய் காணப்பட்டதுனால தான் ஸ்தேவானை கல்லெறியணும் கொல்லணும் நினைச்சிட்டு இருக்கும் பொழுதும் கூட ஸ்தேவான் தைரியமாய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நமக்குள்ள சுவிசேஷத்தை சொல்ல நமக்குள்ள பயம். என்னது? எங்க இருந்து வந்துச்சு இந்த பயம்?
ஒருவேளை நீங்கள் பயப்படுதீங்கன்னா இந்த பாட்டு படிக்கக்கூடாது, இந்த வசனத்தை சொல்லக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய வசனத்தை வாசி இந்த நம்ம இதை சொல்லலாமா? நம்ம பயந்து தானே உட்காந்துட்டு இருக்கோம். இல்லை தம்பி சுவிசேஷத்தை சொன்னால் இப்போ சொல்ல முடியாது, அங்கே அந்த அந்த ஆட்சியில் அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி இப்படி. தேவ சித்தம் செய்கிறவங்க சொல்லுவாங்க, அவருடைய சித்தம் இல்லாமல் என் ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போகாது. கையை தட்ட மாட்டீங்கள? இல்லையா? அவருடைய சித்தம் இல்லாமல் நான் எவ்வளவுதான் சுவிசேஷம் சொன்னாலும் என் ஜீவன் இந்த உலகத்திலிருந்து ஒருத்தராலும் பிரித்து கொள்ள முடியாது. ஒருவேளை அந்த நேரத்தில் என் ஜீவன் என்னை விட்டு போகுமானால் அதுதான் தேவனுடைய சித்தம். நான் பரலோகத்தில் போய் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு பரலோகத்துக்கு போகணுமே. இந்த உலகத்துக்காக பாடுபடுங்க, நீங்கள் உலகத்துக்காக கஷ்டப்படுங்க, எல்லாத்தையும் சேர்த்து வைங்க, அப்புறம் எங்கே போயிருவிய? நான் சொல்லலப்பா, நிதானிச்சு பாருங்கம்மா, நிதானிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் நம்முடைய திருச்சபையில் எப்படி தெரியுமா பிரசங்கம் இருக்கும்? கண்டித்து பேசுவாங்க, கடிந்து கொள்வாங்க, மனம் திரும்புவாங்க. திரும்பலன்னா அப்படி பேரும் இப்படி பேரும் பிரசங்கம் பண்ணுவாங்க. அன்னைக்கு 4 பேர் கோவப்படுவான், 8 பேர் உள்ள வந்திருப்பான். இன்னைக்கு அடி பூசி 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 இருக்கிறவங்க இருந்துக்கிட்டே இருக்கும், புதுசாக ஆத்மா உள்ள நினைச்ச மாட்டேக்கு. நிரப்பப்படுங்க. ஆமீன் சொல்லுங்களேன். வல்லமையில் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட பாத்திரமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நிரப்பப்பட்ட பாத்திரமாய் நீங்கள் மாறுங்க. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற 20ஆம் வசனம். தாமதமின்றி அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்கம்மா. சுவிசேஷம் சொல்கிறோமா, கர்த்தரை பற்றி பேசுகிறோமா, வாலிபர்கள்லாம் உட்காந்துருக்கிறீங்க, தைரியமாக ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி தானே? போகலாமா போகக்கூடாதா? பெற்றோர்கள் விடுவீங்களா? நாங்கள் எங்கள் தம்பி விட என் பையன் மேலே எனக்கு எவ்வளோ பாசம் தெரியுமா? கவனிங்க, இந்த பாசம் தான் நீங்கள் நம்ம பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்க. நான் ஒரு விழித்திருப்பு ஜபத்துக்கு நான் இப்போ சமீபத்தில் போயிருந்தேன். பெண்கள் கூட்டம் அலை மோதுகிறது. பெண்கள் கூட்டம் என்ன செய்யுது? இந்த பக்கம் ஆளே இல்லை. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். என்ன கேள்வி தெரியுமா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ இது மூலரை ஜபம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் லேட், மணி 3:04 சரி, அங்கே உள்ள மணியில் அப்படி சரி 3:02 மணி எத்தனை? 3:02. இது மூலரை ஜபம். இப்போ இங்கே ஆண்களே இல்லை, ஆண்கள் பிள்ளைங்க இப்போ யாருமே என்ன செய்யலை, சின்ன பிள்ளைங்களும் வரல, தாய்மார்கள் மட்டும் தான் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன். இப்போ 3:03 ஏசப்பாவுடைய வருகை வந்துட்டு யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவா, யாரெல்லாம் அங்கே இருப்பா? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. இங்கே வந்து சோமன் நீங்கள் தெரியுமா? நம்புங்க, நீங்கள் உங்களையாவது நீங்கள் நம்புங்க. சோமன் நாட்கள்லாம் என்ன செஞ்சிருந்தோம்? வீட்டில் டிவி பார்த்தவன், இந்த செல்ஃபோனை பார்த்தவன் எங்கே உட்காந்துருப்பான்? அவன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். இப்போ நியாயத்திருப்பு நாள் வரும். என்னது வருது? அப்போ உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து கை நீட்டி கேட்கும், எம்மா நான் தான் வரலன்னு சொன்னேன், கொஞ்சம் அடித்து திருத்தி என்னையும் ஆலயத்திற்கு கூட்டி போயிருக்கலாமே. சொல்லுமா சொல்லாதாம்மா? சொல்லுமா சொல்லாதாம்மா? அதனால் உங்கள் பிள்ளைங்களை வளர்க்க வேண்டியது உங்கள் மேலே உள்ள கடமை. ஒருவேளைன்னா சிரிச்சுட்டே சொன்ன, ரொம்ப பாரத்தில் சொல்கிறேன், ரொம்ப பாரத்தில். உங்கள் பிள்ளைங்களை நம்புங்க, கொஞ்சம் கவனிங்க. என் பிள்ளை என்ன செய்தான், என் பக்கத்தில் இருந்து என் பிள்ளை செல்லை யூஸ் பண்ண மாட்டேக்கான். நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே எங்கள் அம்மா எப்பவும் வெளியே போகவும் தப்பான படத்தை பார்க்கலான் இருந்தவன் தான் நானும். அந்த வயசில் இச்சைகள் தூண்டப்படும், அதான் வாலிபன், அதை அடக்கணும். அவனுக்கு அந்த நேரத்தில் தெரியாது. நம்ம தாங்க பார்த்துக்கிடணும் நம்ம பிள்ளைங்களை. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை விட்டு இங்கே போதுன்னா அப்போ இது உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, கவனிங்க. தாமதமின்றி அவன் சுவிசேஷத்தை சொல்கிறான். இந்த சுவிசேஷத்தை சொல்லதுனால இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கல்லெறிகிறாங்க, அவன் கவலைப்படலை. ஜெயிலில் பிடிச்சு போடுறாங்க, கவலைப்படலை. இன்னும் சொல்லப்போனால் வேதவசனம் சொல்லுகிறது, அவன் நிர்வாணமாக இருந்தானா. அவன் எப்படி இருந்தானா? கவலைப்படலை. அவனை 195 முறை அடிக்கிறாங்க, கவலைப்படலை. ஒரே ஒரு கவலை தான் அவருக்குள்ளே இருந்துச்சு. என்ன கவலை தெரியுமா? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அவர் சொல்கிறாரு, லாபமாக நான் நினச்சதெல்லாம் இப்போ நான் எப்படி என்றேன்? நஷ்டமா. எனக்கு எதெல்லாம் பெருசாக தெரிஞ்சிச்சு அதெல்லாம் ஒரு குப்பையாக நினைக்கையா. இந்த இயேசுவின் அன்புக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஒரே ஒரு கதை சொல்லிட்டு முடிச்சிருந்தேனே, நான் ஜெபிக்கல, நீங்கள் வீட்டில் போய் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கதைம்மா, ஒரே ஒரு கதை. கவனிப்பீங்களா? இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்களோ பார்க்கலையோ, ஒரு 2 நிமிஷம் கையெடுத்து கேட்குறேன், என்ன பார்ப்பீங்களா?
என்னை மட்டும் பாருங்கள், பைபிள்லாம் மூடி வச்சுக்கோங்க, என்னை மட்டும் பாருங்கள். ஒரு கதை, நான் இப்போ இந்த கதையை சொல்லிட்டு தான் இப்போ எல்லா இடத்துலையும் முடிப்பேன். தம்பி கதை கேட்பீங்களா? விபிஎஸ்ல கதைலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சரி, இப்போ நம்ம பெரியவங்களுக்கு சேர்த்து ஒரு கதை சொல்லுவோண்ணே. சரி, ஒரு ஊரில் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இளம் இப்போ தான் திருமணமாகி 2 மாதம் தான் ஆகுது. சரிதானா? 2 மாதம் ஆகிட்டு அவங்க நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 மாதத்துலேருந்து இப்போ 5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாதம் ஆன உடனே டாக்டர்கிட்ட ஒரு செக்கப்புக்கு போகிறாங்க. செக்கப்புக்கு போய் பார்க்கும்பொழுது டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் மனைவி எப்படி இருக்கிறாங்க, அதான் கன்சீவ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, ஹார்ட் பீட்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. தன்னுடைய உற்சார் உறவினருக்கெலாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. 5 மாதம் ஆகுது, திரும்ப ஸ்கேன் எடுக்க போகிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, பிள்ளை நல்லா இருக்குது, கை காலெலாம் நல்லா என்ன செஞ்சிருக்கு, முளைச்சிருக்கு. இதெல்லாம் தாய்மார்களுக்கு அந்த 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 சந்தோஷம் தெரியும். கை காலெலாம் முளைச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு உடனே அதில் ரொம்ப என்ன பிடிப்போம், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக 2 பேரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். டாக்டர் சொல்கிறாரு, உங்கள் மனைவிக்கு மட்டும் கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க, இப்படிப்பட்ட பழங்கள் கொடுங்க, இந்த டேப்லெட் கொடுங்க, குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 7ஆவது மாதம் போகிறாங்க, டெலிவரி டேட்லாம் சொல்கிறாங்க, இப்படி இருக்கும், நல்லா இருக்குது குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக 9 மாதங்கள் தாண்டி போய்கொண்டு இருக்கிறது. அந்த டெலிவரி நேரம் வருகிறது. அந்த வயிற்று வலி வந்த உடனே கணவரும் தாயினுடைய அம்மா அப்பா எல்லாரும் கூப்பிட்டுட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க. பிரசவ அறைக்குள்ளே போகிறாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்குள்ளே ஒரு அழகான குழந்தை ஒன்று பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு அது ஆண் குழந்தை பெண் ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சரிதானா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு உடனே கணவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி, துள்ளி குதிச்சுட்டு உடனே வேகமாக போகிறாரு. சாக்லேட் வாங்கிட்டு வராரு, கேக் வாங்கிட்டு வராரு, பிள்ளைக்கு அதை வாங்கிக்கணும் இதை வாங்கின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. 40 நாள் ஆகுது. நல்ல பழக்கொலையை தூக்கிட்டு, உங்கள் ஊரில் உண்டா? பழக்கொலையை தூக்கிட்டு கொண்டு வந்து என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அப்படி தான் எங்கள் ஊரெல்லாம் உண்டு. பழக்கொலையை தூக்கிட்டு வந்து வச்சு எல்லாருக்கும் கொடுக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனக்கு குழந்தை பிறந்துட்டு. இப்போ கவனிங்க, அந்த குழந்தை ஒரு 3 மாதம் கழிச்சு இல்லை 1 மாதத்தில் என்ன செய்யணும், சைடாக என்ன செய்யும், படுக்கும். உடனே அதில் ஒரு சந்தோஷம், என் பிள்ளை என்ன செஞ்சுட்டு சைடாக படுத்துச்சு. அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த பிள்ளை கூப்பிட படுக்கும். அதில் ஒரு சந்தோஷம், என் பிள்ளை கூப்பிட படுத்துச்சு. அப்புறம் ஒரு நம்ம 5-7 மாதம் கிட்ட ஆகும்பொழுது அந்த பிள்ளை என்ன செய்யும், எலும்புனா உட்காந்துருக்கும், உட்காந்து நம்ம பிடிச்சி வச்சிருப்போம், அதில் ஒரு சந்தோஷம். இப்போ 1 வருஷம் ஆயிட்டு அந்த பிள்ளை என்ன செய்யல தெரியுமா, எழும்பி நடக்கலை. என்ன செய்யலை சொல்லுங்க, என்ன செய்யலை, எழும்பி நடக்கலை. உடனே இந்த அம்மாக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் வேதனை தாங்க முடியல. 1 வருஷம் ஆயுது, 1.5 வருஷம் ஆகுது, எலும்பி நடக்கலை. தூக்கிட்டு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக போகிறாங்க, ஒவ்வொரு ஆலயத்துக்காக போகிறாங்க, ஒவ்வொரு ஜபத்துக்காக போகிறாங்க. டாக்டர் என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு, ஏன் என் பிள்ளை எலும்பி நடக்கலை, ஏன் என் பிள்ளை நடக்க மாட்டாங்க, ஏன் என் பிள்ளை நீங்கள் சொன்ன மாதிரி டேப்லெட் கொடுத்தேனே, நீங்கள் சொன்ன பழங்கள்லாம் கொடுத்தேனே, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சேன், பத்திரமா தான் என் பிள்ளை இவ்வளோ நாள் நல்லா தானே வந்தான், இப்போ ஏன் எலும்பி நடக்கலை. ஏன் தெரியுமாமா, இந்த கதைன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த கதையை சொல்லி தான் என்கிட்ட ஒரு நாள் என் ஆண்டவர் அழுது சொன்னார், என் பிள்ளைகிட்ட என்ன குறை வச்சிருக்கிறேன், என் பிள்ளைக்கு நான் எதை கொடுக்காம வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் உணவு இல்லையா, உடை இல்லையா, இருப்பிடம் இல்லை, என்ன ஆசீர்வாதத்தில் நான் கொண்டு வச்சிருக்கிறேன். ஆனால் என் பிள்ளைகள் ஏன் எழும்ப மாட்டேக்காங்க, என் பிள்ளைகள் ஏன் எழும்ப மாட்டேக்காங்க. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பேசப்பா, என் விருப்பம் அல்ல ஆண்டவரே, உங்க பாரத்தில் எனக்கு கொஞ்சம் இருதயத்தில் வையுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. அலாம உங்களால் அந்த இடத்தை விட்டு எழும்ப முடியாது. அத்தனை பாரம் நிறைந்தவராய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் மேல, திருச்சபையை குறித்து பாரத்தோடு இருக்கிறார். இந்த வாலிபன் எப்போ எழும்புவா, இந்த வாலிப சகோதரி எப்போ எழும்புவா, இந்த சுண்டவளியில் இருக்கிற இந்த திருச்சபை எப்போ எழும்பும், அவ்வளோ பாரமா இருக்கிறாருமா. என் அன்பு தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறான், நான் பரிசுத்தமா வாழுவேன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா, உமக்காக வாழுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா. உங்க சபையை சேர்ந்த அந்த சகோதரி ஏமா சொல்லுவாங்க, தம்பி ஒரு நாள் எங்க சபைக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் தேவ சுத்தம் இன்னைக்கு தான் இருக்குது. எழும்புவீங்களா? கண்களை மூடுவோமா? என் அன்பு தகப்பனே, உங்க பாரம் ரொம்ப இருக்கு ஏசப்பா. சுயநலத்தை விட்டு உங்க சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாச்சுங்கப்பா, செபிக்கிற பிள்ளைகளாய் மாச்சுங்கப்பா. என் பிள்ளை என்கிட்ட பேசலைன்னு சொல்லி எத்தனை நாள் வேதனைப்படுறீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த வேதனைகளை நீக்குகிற பிள்ளைகளை எங்களை மாச்சுங்கப்பா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் அல்ல, நிரப்பப்பட்ட பாத்திரமா எங்களை மாச்சுங்கப்பா. இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளைகளா எங்களை மாச்சுங்க ஆண்டவரே. இந்த கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம். கூட இருந்து வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கவனிங்க, ஷார்ட்டாக முடிச்சிட்டேன்.
வீட்டில் போய் யார்கிட்டையும் முடிஞ்சோன்னே யார்கிட்டையும் பேசாதுங்க. வீட்டில் போய் 10 நிமிஷம் நீங்கள் மட்டும் ஜோம் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் இன்றைக்கி உண்மையிலே எழும்பிடுவீங்க. 10 நிமிஷம் நீங்கள் ஜோம் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை, அதனால் சீக்கிரம் 10 நிமிஷம் நீங்கள் ஜோம் பண்ணால் போதும். ஒரு ஆமீன்னு சொல்லுங்களேன். லேலுயா, இப்போ நான் போகிறேன், என்னையே பார்க்க முடியுமா உங்களால்? முடியுமா? முடியும்னா நம்பிக்கை நமக்கு யாருக்குமே இல்லை, அதுதானே? ஆமாம், ஆனால் என்ன பார்க்க முடியும். எப்படி சொல்லுங்கள்? முழுற ஜபத்துலையா? தம்பி சொல்ல முழுற, சரி அப்படி இல்லை, அந்த பரலோகத்தில் ஆமீன்னு சொல்லுங்களேன். இந்த பரலோகத்தில் இந்த சொண்டவளை திருச்சபையின் பிள்ளைகளாம் அங்கே வந்திருப்பீங்க, நான் அங்கே வந்து நிற்பேன், சேர்ந்து கத்தரை ஆராதிப்போம் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறேன். கத்தர் தாமே உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். நம்மையும் காணிக்கையும் படைக்கும்படியாக ஜெபத்தோடு ஜெயிக்குதுங்களில் 149வது பாடல், எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து மகிழ்ந்தும் மகிழ்ந்திருப்பேன் என்று நாம் பாடலாம். ஜெபத்தோடு ஜெயிக்குதுங்களில் 149வது பாடல்.
கிருபையும் அன்பும் இரக்கும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த தருமையானது ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் மாலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை முன்குறித்து நீர் அழைத்து வந்தேன். இப்பொழுதுமாக இவ்வளவு நேரம் உம்மை துதித்து பாடவும் உடைய வேத வார்த்தைகளை வாசித்து நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆம் தகப்பனே, நாங்கள் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். குருடனாய் இருந்தேன் காண்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவரே பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த குருடன் உம்மை கண்டவுடன் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தாரே. ஆம் தகப்பனே, அதுபோல கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்திருக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அதை பறைசாற்றுகிற பலனை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, நாங்களும் உமக்காக பாடுகளை அனுபவிக்க, உம்முடைய அன்பை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, இன்றைக்கு பவுல் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக என்று சொல்லி கேட்டாரோ, அதுபோல நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்மை கண்டு நாங்களும் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம் என்பதை உம்மிடத்திலிருந்து நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு உம்முடைய அன்பை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிற சாட்சிகளாக ஜீவிக்க எங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவிகளிடத்தில் வரும் பொழுது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் எங்கள் சாட்சிகளாக இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதுபோல ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் நீர் எங்களை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்காக அழைத்து வந்த உடைய தாசருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பத்தை உடைய கர்த்தரில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவனுடைய ஊழியங்களை தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்து பயன்படுத்த வருகிறேன். நன்றி தகப்பனே. தொடர்ந்து பொறுப்புள்ள கரத்தலை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் வழி நடத்தி செல்வீராக. வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் கரத்தலை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக, சுகத்துக்காக, ஞானத்துக்காக, கல்விக்காக, வேலைக்காக, நல்ல குடும்பத்துக்காக, எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனை, கேட்ட வார்த்தையின் அடிப்படையில் எங்களை உமக்கென்று காணிக்கையாக படைத்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொண்டு உம்முடைய நாம் மகிமைக்காக ராஜ்யத்தின் பணியிலே நாங்களும் எங்களுடைய கரங்களை உற்சாகமாக இணைக்க ஆண்டவர் தொடர்ந்து உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதுபோல எங்களுடைய வருமானத்தின் சிறு பகுதியை காணிக்கையாக, தோத்தர் காணிக்கையாக படைத்திருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை அறிந்திருக்கிறவர் ராஜா. அன்பு பிள்ளைகளுடைய காணிக்கைகளை அங்கீகரித்ததற்காகவும் நன்றி சொல்வது. இன்றைக்கு ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டேன். அதுபோல இன்றைக்கு எங்களையும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து பயன்படுத்தி செல்வீராக. நம்முடைய சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவரே திருமணமான சகோதர சகோதரிகள், குடும்ப தலைவர்கள், தலைவிகள், தகப்பனே எல்லா வயதான பெற்றோர்களையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய விருப்பங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து நிறைவேற்றி கொடுப்பீராக. இன்னுமாக தகப்பனே ஒரு வேண்டிய ஞானம், பலன், பரிசுத்தம், பாதுகாப்பு எல்லாவற்றையும் அருள் செய்து அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாடுவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லா காரியங்களையும் விருத்தியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாக யாரெல்லாம் மன பாரங்களோடு கவலைகளோடு இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்று அன்பிள்ளைகள் தொடர்ந்து உம்மிடத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க, உம்முடைய பலனை பெற்றுக்கொண்டு உமக்காக தொடர்ந்து ஜீவிக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக செய்கிற தலைவருக்காக நினைச்சது குடும்பங்களை விடுதலை கொடுக்கிறோம். ஆண்டவர் பலப்படுத்துவீராக. கடந்த நாட்களின் தகப்பனை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பலன் அன்பு பிள்ளையோடு கூட இருக்கட்டும். நீர் வழிநடத்தி செல்வீராக. எங்களுடைய பாடகர்களுக்காக, ஆலய பணிவிடையாளருக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த, மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்களுடைய கமிட்டிக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, உம்முடைய நாம மகிமைக்காக நீர் பயன்படுத்தி வருகிற நன்றி. தொடர்ந்து அன்பு பிள்ளைகளுடைய ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் அநேகர் ஆண்டவர் காரியங்களை உம்முடைய நாம மகிமைக்கென்று நிறைவேற்ற ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மீதியான வேளைகளிலும் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்போரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் தங்கி இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள். ஆமென்.